மல்கியா 4ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சிருங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம். இதோ சூளையைப் போல் எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துன்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்களுக்கு நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளம் கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இதோடு கூட இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரமானது முடிவடைகிறதை பார்க்கிறோம். சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் என்பது வீம்புக்காரர்களாக இருக்கிறவங்க, அதாவது தவறு செய்துட்டு திருந்த சொன்னோன்னா அது ரொம்ப வீம்பு பண்ணி கொண்டு இருக்கிறவர்கள். அதே போல் அக்கிரமம் செய்கிற கொடுமை செய்கிற யாவரும் அந்த நாட்களில் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். வேரையும் கொப்பையும் அப்படின்னு சொன்னால் ஒரு மரத்தை நம்ம பாதியில் வெட்டிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா திரும்ப அது முளைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இங்கே ஆண்டவர் சொல்ற வேரும் கொப்பம் அப்படிங்கிறது இது தண்டனை தீர்ப்பு அல்ல, இது ஒரு மிகப்பெரிய ஆக்கினை தீர்ப்பு. அதாவது கடைசி நாட்களில் தேவன் இந்த பூமிக்கு கொடுக்க போகிற ஒரு நியாய தீர்ப்பை குறித்து சொல்கிறார். இன்றைக்குன்னா நம்ம செய்கிற சின்ன சின்ன பாவங்களுக்கு நமக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்க போகிறோம். ஒரு சின்ன அடி, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்கன்னா ஒரு 70 வருஷம் சிறையிருப்பு, இல்லை ஒரு அசீரியாவின் படையெடுப்பு, அல்லனா ஒரு சீரியாவின் படையெடுப்பு, இப்படி காரியங்களை கொண்டு ஆண்டவர் பயமுறுத்தி அவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து அவர்களை திருத்தி கொண்டு வந்தார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா கர்த்தருடைய நாள், அவருடைய அந்த 2வது வருகையின் நாட்களில் ஆண்டவர் வரும்பொழுது என்ன செய்வார் என்கிற காரியத்தை குறித்து அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த நாளில் அகங்காரிகள், அதாவது வீம்பு பண்ணி கொண்டே இருக்கிறவர்கள், கொடுமை செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவங்க எல்லாரையும் ஆக்கினை தண்டனைக்குள்ளாக, அதாவது நரக தண்டனைக்குள்ளாக நான் என்ன செஞ்சிருவேன், அனுப்பிடுவேன். வேரையும் கொப்பையுமே நான் அழிச்சிருவேன். ஆனாலும் அந்த நாட்களிலும் கூட அவ்வளோ கோபம் இந்த பூமியில் எரியும் பொழுது அகங்காரிகளுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் தான் அவ்வளோ பயங்கரமாக இருக்குமே ஒழிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை இறுக பிடித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அந்த நாள் எப்படி இருக்கும்னா, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒரு நீதியின் சூரியனாக இருந்து அவர் ஆட்சி செய்யக்கூடியவராக அவர் இருப்பார். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு ஆரோக்கியம், ஆண்டவருக்கு பயப்படாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து எல்லா தீர்க்கதரிசிகளும் சொன்னது போல இவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். எபிரேய மொழியில் வளருவீர்கள், இல்லைன்னா குதிப்பீர்கள். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம். அதாவது யோபு சொல்லும் பொழுது அவங்க பிள்ளைங்கள்லாம் தம்புரு வீணைகள்லாம் வாசித்து என்ன செய்கிறாங்க, ரொம்ப துள்ளி குதிக்கிறாங்க. அதே போல் சந்தோஷத்தில் இனிமே நமக்கு எதிரிகளே இல்லை, நமக்கு பிரச்சனை பண்ணுகிறவர்களே இல்லை, நமக்குடைய வாழ்க்கையில் அகங்காரிகள் இனிமேல் கடந்து வர மாட்டார்கள், கொடுமை செய்கிறவர்கள் கடந்து வர மாட்டார்கள். அப்படிங்கும்போது நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் என்ன செய்வீங்க, ரொம்ப சந்தோஷமாக குதிப்பீங்க. ரொம்ப சந்தோஷத்தில் எமோஷனை வெளியே காட்டுறதுக்கு நம்ம கைகளை தட்டுறது, பயங்கரமாக சத்தம் போடுறது, குதிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறது போல நீங்கள் வெளியே போய் குதிப்பீர்கள், வளருவீர்கள் அப்படிங்கிற காரியத்தை குறித்து சொல்லிட்டு அந்த நாட்களில் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங் கால்களின் கீழே எப்படி கிடப்பாங்க, எல்லாம் மறித்து சாம்பலாக கிடப்பாங்க. 2 வித்தியாசத்தை குறித்தே பேசுகிறார். அந்த நாளில் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த கர்த்தருடைய நாளிலே வெளிப்படும் என்கிற காரியத்தை குறித்து இங்கே மல்கியா தன்னுடைய கடைசி அதிகாரத்தில் எழுதி முடிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் என்ன நடக்கும் என்கிற காரியம். இந்த அதிகாரத்தை எழுதும்போது மல்கியா எவ்வளவு கனத்த இருதயத்தோடு கூட எழுதியிருப்பார் என்பதை நம்ம உணர முடியும். எப்படின்னு சொன்னீங்கன்னா,
ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் காரியங்கள், ஓசியா, ஆமோஸ், ஒபதியா, நாகூம், ஆபகுக் இவைகள் எல்லாம் படிச்சிருக்கோம். நிறைய தீர்க்க தரிசனங்களை நம்ம படிச்சிருக்கோம். இவைகள் எல்லாமே அந்த சிறையிருப்புக்கு போகிறதற்கு முன்பாக எழுதப்பட்டதும், தானியேல் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது தானியேலால் எழுதப்பட்டதுமான தீர்க்க தரிசன புத்தகங்களாக அவைகள் இருந்தன. இப்போ 70 வருஷம் ஒரு ஜெயிலில் போய் தண்டனையை ஒரு கைதி அனுபவிச்சுட்டு வந்துட்டது போல் வந்துட்டாங்க. ரொம்ப அதிகமாக ஆண்டவருக்கு பயபக்தியாக வந்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறதற்கு கோரேஸ் மன்னன் அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்தி கிமு 538 அவங்க எல்லாம் விடுதலை பெற்று வருகிறார். கிமு 520 அஸ்திபாரம் போட்டு அப்படியே விட்டதுனால ஆண்டவர் ஆகா என்கிற தீர்க்கதரிசியையும் மல்கியா என்கிற தீர்க்கதரிசியையும், மல்கியாவுக்கு முன்பாக சகரியாவை, அதாவது உங்களுக்கு நல்லா தெரியணும், இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் 70 வருஷ சிறையிருப்புக்கு முன்னாடி எழுதின தீர்க்கதரிசிகள் எல்லாருமே, சிறையிருப்புக்கு பின்னாடி யார் எழுதினா அப்படின்னு சொன்னால் ஆகாய், சகரியா, மல்கியா 3மே அவங்க 70 வருஷம் சிறையிருப்புக்கு போயிட்டு வந்த பிறகு எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளெல்லாம் கட்டிட்டீங்க, ஆண்டவருடைய ஆலயம் அஸ்திபாரம் போட்ட மாதிரியே கிடக்குது. நீங்கள் இப்போ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உங்கள் கைகளில் இல்லை, ஓட்ட பையில் போட்டது போல் எல்லாம் ஒழுகி போகுது அப்படின்னு சொல்லி ஆன்மீக வாழ்க்கையை குறித்தும் சமூக வாழ்க்கையை குறித்தும் அவங்களுக்கு கொஞ்சம் ஆலோசனைகளை கொடுத்து கொஞ்சம் தட்டி எழுப்பின உடனே அவங்க உடனே எழும்பிட்டாங்க. ஏன்னா இப்போ தான் 70 வருஷம் தண்டனை என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த கொடுமைகளை முடித்து வந்திருக்கிறாங்க. தேசத்தில் சந்தோஷமாக வாழ போகிறோம். சகரியா வேற உற்சாகப்படுத்தும்படியாக 8 தரிசனங்களை கண்டு வேற சொல்கிறார். இந்த பட்டணம் தான் இப்படி எருசலேம் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்குது, மிருது செடிகளுக்குள்ள அவர் வந்து நிற்கிறாரு, அளவு குணோலை பிடிக்கிறவர் வந்திருக்கிறார். நிறைய காரியங்களை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி ஆன்மீக வாழ்க்கையிலையும் சமூக வாழ்க்கையிலையும் திடீர்னு நல்லா வந்துட்டாங்க. நல்லா வந்தவங்க இப்போ திரும்ப என்ன கோளாறுனா, எவ்வளோ நாளைக்குள்ள இப்படி ஒரு கோளாறு வந்துருச்சுன்னு சொன்னால், இந்த மல்கியா முடித்த உடனே 400 வருஷம் மத்தேயு எழுதின புத்தகத்துக்கும் இந்த மல்கியா கடைசி வசனம்னு எழுதியிருக்கிறாரு அதற்கும் இடைவெளி இருக்குது. அப்போ கிமு 538 விடுதலையாகி வந்திருக்கிறாங்க. கிமு 520 தான் ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. கிமு 520க்கும் கிமு 400க்கும் இடையில எவ்வளோ வருஷம்தான் இருக்குது? 120 வருஷம்தான் இருக்குது. எல்லாம் மைனஸில் தான் பார்க்கணும். கிமுங்கிறத மைனஸில் கொண்டு வரும். 120 வருஷத்துக்குள்ள கழுதை தேஞ்சி கட்டெரும்பாக போனது போல் என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டு 120 வருஷத்துக்குள்ள, அதாவது ஒரு 3 தலைமுறை என்பது, ஜெனரேஷன் என்பது ஒரு 40 வருஷத்தை குறிக்குது. ஒரு 40 வருஷத்துலேருந்து இன்னொரு 40 வருஷத்துக்கு கடத்தி இருக்கிறான். ஆண்டவரை பின்பற்றுங்கப்பா, இல்லைன்னா தண்டனையை அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி ஒரு 40 வருஷம் கடத்தி இருக்கிறான். தன்னுடைய பிள்ளைக்கு கடத்தி இருக்கிறான், பிள்ளைக்கு கடத்தி இருக்கிறான். 3வது தலைமுறை 4வது தலைமுறைக்கு என்ன செய்யலை, இயேசுவை சொல்லி கொடுக்க. முன்னோர்கள் அவர்களுக்கு செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் உபாகமம் புத்தகத்தில் எழுதி கொடுத்திருந்தார். நீ நடக்கும் போதும் உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் எல்லாம் என்னுடைய காரியங்களை குறித்து அவங்கள்ட்ட என்ன செய்ய சொல்லி கொடு. அவர்கள் யோர்தானிலிருந்து வெளியே வரும்போதே 12 கற்களை நட்டு அதுக்கு 12 கோத்திரத்தின் பெயரை விடுறாங்க. ஏன் இந்த கல்லுனா, இந்த யோர்தான ஆண்டவர் வெட்டாந்தரையில பிளந்து எங்களை கொண்டு வந்தார் என்று காண்பிக்கிறதற்கு ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். அதை ஜனங்களுக்கு, சந்ததிகளுக்கு நல்ல காரியங்கள் என்ன செய்யணும், கடத்தணும். நல்ல காரியங்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கும் குழந்தைகளின் குழந்தைகளுக்கும் பாஸாகணும். அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டம். 2 கணவன் மனைவியை இணைப்பதே தேவ சந்ததிகளை பெற்றெடுக்கும்படியாக. தேவ சந்ததி எப்படி பிறக்கணும், நம்முடைய முன்மாதிரியான வாழ்க்கை, ஆண்டவரை குறித்து நம்ம அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள், ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்புகள், இவைகளை சொல்லி கொடுத்து அதில் வளர்ந்தா நல்லா இருப்பான். நீ இப்படி திருடனா நல்லா இருக்கும், அப்படி திருடனா, நான் சின்ன வயசுல அப்படி திருடணும் எப்படி திருட, நம்ம பெரிய ஹீரோயிசம் காட்டணும்னா நம்மை போலவே அவன் என்ன செஞ்சிருவான், மாறிடும். அதனாலதான் இந்த மல்கியாவை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். கடைசி கனத்த இருதயத்தோடு கூட 120 வருஷங்களுக்குள்ளாகவே, அதாவது சீக்கிரத்தில் என் ஜனங்கள் வழி விலகி போயிட்டாங்களே. 4வது வசனம் படிங்க பார்ப்போம். ஓரேப் என்பது இங்கே சீனாய் மலையை குறிக்கிறது. ஓரேபிலே எல்லாருக்காகவும்
என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். அதை நீ கடைபிடிக்காம விட்டுட்ட, அதை நினை. இந்த கோளாறு எப்போ நடந்துருச்சுன்னா, நெகேமியா வந்துட்டு கிமு 432 வரைக்கும் இங்கே இருக்கிறாரு. ஒரு 7 வருஷம் அங்கே போயிட்டு வந்திருக்கிறாரு. எங்க? பெர்சியா தேசத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறார், பாபிலோன். ஏன்னா அங்கே அரசாபையில் இவர் வேலை செய்கிறார், லீவு போட்டு தான் அலங்கத்தை கட்டினார். கிமு 425 வரும்போதே மல்கியா அந்த தீர்க்க தரிசனத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியிருக்கு. ஆள் இல்லைன்னு உடனே, நெகேமியா இல்லைன்னு உடனே அங்கே ஒரு குளறுபடி வருது, குழப்பம் வருது. அப்போ அந்த 25 வருஷத்துலேயே வண்டி கடமுடான்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்பவுமே பாஸ் ஆகலை. ஆண்டவரை குறித்த பயப்படுகிற சந்ததிக்கு கடத்தப்படலை. நிர்விசாரமாய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நிர்விசாரம் அன்றைக்கும் இன்றைக்கும் ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. கேட்கும்போது நல்லா இருக்கு, ஆண்டவருக்குள்ள நல்லா வந்துடணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் உருவாகுது. ஆனால் நாட்கள் செல்ல 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 என்ன செய்ய ஆரம்பிச்சிருது, தாண்டி செல்ல ஆரம்பிக்கக்கூடியதாக. அதனால இப்போ மல்கியா ஒரு கடைசியாக ஒரு ஆலோசனை கொடுத்து முடிக்கிறத மட்டும் இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். கடைசி வசனம் மட்டும் படிங்க பார்ப்போம். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் திருப்புவான். அதுக்கு முன்னாடி நான் எலியா அப்படிங்கிற தீர்க்கதரிசியை அனுப்புவேன்னு சொல்றேன். எலியா என்கிற தீர்க்கதரிசி 2 காரியங்கள்ல இங்க எடுத்து கையாளப்படுகிறார். முதல் வருகையும் 2ஆம் வருகையும் அவர்களால் பிரித்து எழுத முடியல. முதல் வருகையில எலியாவின் ஆவியும் பலமும் கொண்ட யோவான் ஸ்நானன் வந்தான். அவர் தான் இந்த வசனத்தை சொல்றாரு லூக்காவில். நான் எதுக்கு வந்தேன்னு சொல்றாருன்னா, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்பும்படியா வந்தேன்னு சொல்றார். யாரு? யோவான் ஸ்நானன். இது யாருக்குன்னா சபை நாட்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகைக்கு முன்பாக. யார் ஃபர்ஸ்ட் பிறந்தா? 6 மாசத்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நானன். இயேசுக்கு 6 வயசுக்கு பெரியாள். அவர் தான் பிறந்து வனாந்தரத்தில் கடந்து சத்தம் போடுறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? பிள்ளைகளுடைய பெற்றோர்களுடைய இருதயங்கள் பிள்ளைகளிடத்துல திருப்பப்படணும். பிள்ளைகளுடைய இருதயங்கள் யார்கிட்ட திருப்பப்படணும்? இன்னைக்கு நம்ம சொன்னாலும் அவன் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறான், பிள்ளைகள் சொன்னாலும் நம்ம ஒன்றும் என்ன செய்யறதில்லை, கேட்கறதில்ல. அப்படிதான் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. பிள்ளைகளுக்கும் ஒரு பெற்றோருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத ஒரு நாட்களில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். பெற்றோருக்கும் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். நம்ம நினைக்கிறோம் வாத்தியாராவது கீழ்ப்படிய வச்சிருவாருன்னு நினைக்கிறோம், இல்லைன்னா சர்ச்சில் சண்டே கிளாஸ்லேயாவது ரெடி ஆயிடுவான்னு நினைக்கிறோம். முதலாக தகப்பன் தான் ஒரு குழந்தையை சிக்ஷித்து என்ன செய்யணும், திருத்தணும். அதற்கப்புறம் சைடு சப்போர்ட் தான் யாரு? டீச்சர்ஸும் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ். நம்ம நினைக்கிறது போத வாத்தியார் சரியில்லை, அதனால தான் என் பையன் எப்படி இருக்கிறான். முதல்ல பெரம்பெடுக்கிறது வேண்டியது யாரு? தகப்பன் சிக்ஷிக்கிறது போல வேதம் நிறைய இடங்கள்ல சொல்லு, நீதிமொழிகள்ல சொல்லு, எபிரேயாக்கியம்னு சொல்ற. தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? முட்டுக்கு கீழே உரிச்சி எடுத்துடணும் அப்படின்னு தான் வேதம் சொல்லு. பிள்ளைகளுடைய இருதயத்தை பெற்றோர்கள் என்ன செய்யணும்? தனக்கு நேரா திருப்புகிறவர்களா இருக்கும். அதுல ஒரு தேவ பக்தியை அவர்களுக்கு என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கிறவர்களா இருக்கும். முதல்ல நம்மளும் அதை செய்யணும், அதை மற்றவர்களுக்கு கடத்துகிறவர்களா இருக்கும். முதல் வருகையில யோவான் ஸ்நானன் வந்தான், எலியாவின் ஆவியும் பலமும் கொண்ட என்று இயேசுவை ஒத்துக்கொள்ளுகிறார். ஆனா இன்னொரு நாள், அந்த 2வது வருகைக்கு முன்பாக மகாபத்திரவ நாட்கள்ல வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட, படிக்க வேண்டாம், சொல்லப்பட்ட 2 சாட்சிகள் வருவார்கள். அது நேற்றைய தினத்தில் சொன்னேன். எலியாவும் ஏனோக்குமா இருக்கலாம், எலியாவும் மோசேயுமா இருக்கலாம், யாரா இருக்கலாம், ஆனால் எலியா வருவார் என்கிற காரியங்கள் இங்கே தீர்க்க தரிசன புத்தகத்தில் நமக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறத வருவார் எலியா. அந்த நாட்கள் அவர் அந்த நாளில் என்ன செய்வார்? பெற்றோர்களுடைய இருதயங்களை மகாபத்திரவ நாட்கள்லையும் பிள்ளைகளிடத்துல திருப்பக்கூடியவராக இருக்கும். இன்னைக்கு ஒரு உங்கள் மனசில் எவ்வளோ ஏறுதோ மனதில் பதித்து கொள்ளுங்க. ஒரு 15 காரியங்களை அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கடைபிடிக்க சொல்லி கொடுக்க வேண்டும் என்கிற காரியத்தை மட்டும் வேகமாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னு சொன்னால், எபிரேயர் 1:9 சொல்லுது, நீர் நீதியை விரும்பி. அது முதல்ல 15 காரியம். முதல்ல பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கிறவங்களா இருக்கணும். பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் போய், இப்போ ஒரு வீடு கட்டினான்னா உடனே என்ன செஞ்சிடறோம்? சொல்லுங்களா, புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, என்ன செய்வீங்க?
பால் காய்ச்சியாவுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? வீட்டு பிரதிஷ்டை. அதாவது நான் பிரதிஷ்டை செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், டெடிகேஷன் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் பிள்ளைகளை கொண்டு வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்குன்னா கிறிஸ்தவர்கள் பாதிரியாரை கூப்பிடுவாங்க. பாதிரியாரை கூப்பிட்டு அவர்கள் வந்து அந்த வீடுகளை ஜோம் பண்ணி இவருக்கென்று நான் என்ன செய்கிறேன்? பிரதிஷ்டை செய்து கொடுக்குறேன், இவர்களுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வீடு. அதே போல் மற்ற காரியங்கள்லையும் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் பிரதிஷ்டைன்னா என்னதோ பால் ஊற்றலைன்னா இவன் என்னத்தையாவது நினச்சிருவானா? அது இல்லை. பிரதிஷ்டை என்பது உங்களுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வீடு, ஒரு சபை கெட்டப்பட்டு பிரதிஷ்டைங்க. இன்னைக்கு எங்க கோயில் பிரதிஷ்டை, கோயில் என்ன பிரதிஷ்டை? அவருக்கென்று பிரித்தெடுக்கும்படியாக தனியாக செப்பரேட்டட் டு லார்ட் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்கள் தான் பிரதிஷ்டை குறி. அப்போ ஆண்டவருக்குன்னு நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் பிள்ளையை நான் உமக்கென்று உம்முடைய பக்தி வைராக்கியத்திற்கென்று வளர்த்திடும்படியாக நான் என்ன செய்கிறேன்? அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் எனக்கு இந்த பூமியில் கொடுத்திருக்கிற என்னுடைய குழந்தைகள் நான் உமக்காக வளர்க்கும்படியாக நீர் என்னை நம்பி தந்த குழந்தைகள், அதை நான் உமக்காக நான் என்ன செய்கிறேன்? அர்ப்பணிக்கிறேன் என்கிறேன். அதை தான் அண்ணாள் அம்மா என்ன செஞ்சாங்களா? ஆமாம், சாமியலை கொண்டு வந்து ஆலயத்தில் அர்ப்பணித்தார்கள். இயேசு கிறிஸ்துவையே அவங்க அப்பா அம்மா ஆலயத்துக்கு என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்தாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மட்டும் படிங்க பார்ப்போம். லூக்கா 2:22, 1 சாமுவேல் 1:28 சாமுவேல் இருக்கிறாரு. இங்க லூக்கா 2:22 படிங்க. சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கவும் ஒப்பு கொடுக்கவும் கொண்டு போனார். அப்பா அம்மா கொண்டு போறாங்க. யார? அவரும் தெய்வ குழந்தை தான். ஆனா அவரையே எங்க கொண்டு போய் தான் அர்ப்பணிக்கிறாங்க? ஆலயத்துக்கு கொண்டு போய் அர்ப்பணிக்கிறாங்க. இப்ப 2வது காரியம், தீமையை விட்டு விலகி ஆண்டவருக்கு பயப்படும்படி பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? போதிக்க. எங்கேயாவது கிடந்து என்னத்தையாவது திருடிட்டு வந்தானா கொண்டாப்பா பரவாயில்ல நேரில் வை அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்க எடுத்த, எங்க கண்டால் எடு, கேட்டால் கொடுங்கிற காரியத்தெல்லாம் சொல்லி கொடுக்கும். தூக்கிட்டு வந்துட்டியா, அடிச்சுட்டு வந்துட்டேன்பா, 2 போடணும். நீ திருடிட்டு வாரியா, சின்ன வயசுலேயே காதை திரிக்கிறணும். அப்போ தீமையை விட்டு விலகி ஆண்டவருக்கு பயப்படணுங்கிற காரியத்தை நினைக்கிற. முதல்ல உலக மக்களுக்கு அவனுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயப்பட்டாதான் ஞானத்தின் ஆரம்பம். உனக்கு நல்லா படிப்பு வரப்பா, கடவுளுக்கு பயப்படு அப்படிங்கிற காரியத்தை என்ன செய்யணும்? சொல்லிக்கணும். கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும், கடவுளுக்கு பயப்பட சொல்லிக் கொடுக்கணும். 3வது காரியம், அதனால தான் இயேசுவை குறித்தே சொல்லப்படுகிறது. எபிரேயர் 1:9, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். உலகத்தில் நல்ல காரியத்தை நேசிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தீய காரியத்தை வெறுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது தீய காரியம் அப்படின்னு சின்ன வயசுலேயே பசுமரத்து ஆணி போல பதிகிற வயதிலேயே அவர்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். 7 கழுத வயசான பிறகு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவன் உங்களை திருப்பி கேட்டுருவான். சின்ன வயசுலேயே அதை பதிய வைக்கிறவர்களா இருக்கணும். 3வது காரியம், உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு என்ன செய்யணும்? முதல்ல கீழ்ப்படிய வைக்கணும். பாகம் 8:5 படிக்க பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு கீழ்ப்படியணும். அப்போதான் சமுதாயத்தில் கீழ்ப்படிவான், டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படிவான், சண்டே கிளாஸில் கீழ்ப்படிவான். பாகம் 8:5 கொஞ்சம் வேகமாக படிக்க பார்ப்போம். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல போதும் உன் தேவனாகிய கர்த்தர் சிட்சிக்கிறார். அது வேணும். ஒருவனை ஒரு தகப்பன் என்ன செய்யணும்? சிட்சிக்கிறது போல. அதே போல் நீதிமொழிகள் 8:12 சொல்லப்படுது. அதெல்லாம் படிக்க வேண்டாம். நீதிமொழிகள் 3:12 தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. தருதலையாக வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி தகப்பன் சின்ன காரியத்தில் அங்கே சுற்றுறான், இங்கே சுற்றுறான், அங்கே விளையாடுறான், இங்கே விளையாடுறான்னா நொறுக்கிடணும். எங்கள் அப்பாவை குறித்து சொல்லணும்னா பெருமையாக சொல்லலாம். சினிமாவுக்கு எங்கள் வீட்டில் அனுமதியே கிடையாது. சினிமாவுக்கு சுத்தமாக அனுமதி கிடையாது, போகவே கூடாது. அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பெரியம்மா பையன் ஒருத்தர் பக்கத்துல இருந்து வந்திருந்தார். அவர் சொன்னார், இப்படி ஒரு படம் போட்டிருக்கிறான், மத்தியானம் நைஸாக போயிடுவோமா நீ? ஏன்னா காசு 1 ரூபா கொடுத்தா போதும், உள்ளே விட்டுருவாங்க. அப்போது இப்போ எவ்வளோன்னுலாம் எனக்கு தெரியாது. கோயம்புத்தூருக்கு வந்துலாம் போனதில்லை. 1 ரூபா கொடுத்தா தியேட்டருக்குள்ளே விட்டுருவான். 1 ரூபா ரெடி பண்ணிவிட்டு 2 மணிக்கு அங்கே ஒரு கடைசியாக ஒரு பாட்டு, அதுவும் தியேட்டரில் பாட்டு, சிலுவை சிறு சிலுவைன்னு போடுவோம். அந்த 5 நிமிஷம் அதில் ரன்னிங்கில் போகிறது.
அந்த பாட்டு 5 நிமிஷத்தில் முடிகிறதுக்குள்ள தியேட்டர் வாசுக்குள்ளே உள்ள வந்து ₹1 உள்ள தூக்கி போட்டு ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போயிரு. எங்கள் அப்பாட்ட போய் எங்கே போகிறான்னு கேட்டார். சாப்பிட்டேன் வேகமாக 2 மணிக்கு கரெக்டாக சிலுவை சிறு சிலுவைங்க ரன்னிங் பிடிச்சாச்சு. 2-2:30 டைம் எனக்கு ஞாபகம் இல்லை. விளையாட போகிறேன்னு சொல்லியாச்சு. போன்ட்டு நேரே போய் உள்ளே போய் சினிமாலாம் பார்த்துட்டு 5 மணி சினிமா முடியுது. முகலாம் அதான் உள்ளே போகும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போவோம். வெளியே வரும்போது எப்படி தான் வருவோம், 2-2.5 மணி நேரத்தில் நம்ம தான் நடித்த மாதிரி அடித்து போட்ட மாதிரி இருக்கும் டயர்டு. அப்படியே வரும்போது எவனோ போட்டு கொடுத்துட்டான். அவங்க பையன் சினிமாவுக்கு போயிருக்கிறாங்க. அவர் சைக்கிள் தான் ஓட்டுவார். வாசலில் கரெக்டாக வந்து சைக்கிளை வச்சுட்டு நிற்கிறாரு. அதுவும் ஒரு சந்துக்கிட்ட நிற்கிறாரு. இந்த வழியாக தான் ஓடி ஒரு நல்லா கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்குறாங்க. வெளியே வரவும் பிடிச்சிட்டாரு. நானும் பார்க்குறேன். எங்கள் பெரியம்மா பையன் பக்கத்து ஊர் 2 பேரும் பார்த்து விளையாடுறதுக்கு இங்கே தான் வந்தியோ அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் கேட்டார். அப்பவுமே கைகாலெலாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. அவன் பறந்துட்டான். நான் வீட்டுக்கு போகிறேன், வந்தால் எனக்கும் சேர்த்து அடி விழணும்னு சொல்லி வீட்டுக்கு வந்தோடனே வந்தார். சரி ஒன்றும் செய்ய மாட்டார் போல் நினச்சா பிடிச்சி கொண்டு போய் எங்கள் வீடை பார்த்தீங்கன்னா நம்ம வேலி மாதிரி தான் இருக்கும். அதில் கள்ளி வேலி கள்ளி அப்படின்னு சொல்கிறத தான் வச்சுருப்பாங்க. ரோட்லேருந்து பார்த்தா ஃபுல்லாக தெரியும். ஒரு 70 சென்ட்டை சுற்றியும் வேலி தான் அடைச்சிருக்கு. நடுவில் இருக்கிற மரத்தில் கொண்டு கெட்டி வச்சுட்டார். ஊரில் போகிறவன் வாரவன்லாம் பார்க்குறான். நான் என்னத்தையோ பெரிய கொலையை பண்ணிட்டு வந்தவன் மாதிரி பார்க்குறேன். நான் போனது ஒரு 2 மணி நேரம் சினிமாவுக்கு போனது. அவர் கெட்டி வச்சு அதுலேயும் வேற இந்த வத்தலை வச்சு புகை போட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வத்தலை வச்சு புகை வேற போடுறாரு. அது வேற தும்மலும் இருமலுமா வருது. போவியா என்னமே விளையாடவா போனான்னு கேட்குறாரு. அப்போது பிள்ளைகள் அந்த சினிமா காரியங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போகிற காரியத்திலேயே அவருக்கு என்ன செய்கிறது? அவர் ஒரு நாளும் சினிமா தியேட்டருக்கு போய் நான் பார்த்ததே. எங்கள் அம்மாவும் போனதில்லை, எங்கள் அப்பாவும் போனதில்லை. நான் ஸ்கூல் முடித்து காலேஜ் முடித்து வர்ற வரைக்கும் எங்கள் வீட்டில் டிவியே கிடையாது. நான் அதுக்கப்புறம் தான் அவங்க வயசானவங்க நியூஸ் பார்க்கட்டும்னு சொல்லி டிவியே வாங்கி கொடுத்து. அப்போது பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்கள் நம்முடைய கரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டு. எங்கள் அப்பாவாவது போயிட்டு வந்தவரை நொறுக்கு வரேன். எங்கள் அம்மாட்ட போய் அம்மா போயிட்டு வரேன்னா கையில் என்ன வச்சுருக்காங்களோ அதை தூக்கி ஒரே கொத்து தான். எவ்வளோ ரத்தம் வெளியே வருதுன்னே தெரியாது, பேசவே முடியாது. திடீர்னு அமைதியாக தான் இருந்த மாதிரி இருக்கும். என்னத்தையாவது தூக்கி கையில் கிடைக்கிறதுக்கு கொத்திடுவான். அப்போ நம்ம அந்த காரியங்களை செய்கிறது. காலேஜ் போன பிறகு அப்புறம் கொஞ்சம் திமிர்றோம். மேலே உள்ள தகப்பன் என்ன செஞ்சிட்டாரு, பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டார். இவங்க அப்பா அம்மாவை ஏமாற்றிட்டு போறியா அப்படின்னு சொல்லி துன்மார்க்கமாக போகும்போது அவங்க ஒரு வயசு வரைக்கும் சிரிச்சித்தாங்க. உலகத்தினுடைய தகப்பன்மார் ஒரு லெவல் வரைக்கும் சிரிச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் யார் சிரிச்சிப்பா? அவர் பார்த்துக்குவார். அங்கே தாயும் தகப்பனும் ஜெபம் பண்ணாங்கன்னா அவர் பிடிச்சிடுவார். எங்கடா போகிற அப்படின்னு அவர் கொண்டு வந்துடும். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தண்டிக்கக்கூடிய வயது வரையிலும் நம்ம என்ன செய்யணும், அவர்களை கண்டித்து நடத்தணும். சரி, ஓகே, உங்கள் பிள்ளைகளை கீழ்ப்படிய செய்யுங்கள். அதுக்கடுத்தால ஒழுக்கக்கேடான நண்பர்களும் சிற்றின்ப கேளிக்கை நிகழ்ச்சிகளும் சாத்தா அவங்க முன்னாடி என்ன செய்வான், கொண்டு வருவான். நண்பர்கள் யார் கூட சேர்றான்னு பாருங்க. அவனுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எந்த நண்பர்கள் கூட சுற்றுறான், சரியான ஆள்கிட்ட தான் இருக்கிறானா, அவனுடைய ஃபேமிலி எப்படி இருக்கிறாது கொஞ்சம் கண்காணிக்கணும். வெளியே போயிட்டு நான் எங்கே போய் போயிட்டு வாப்பா, தொல்லை இல்லாமல் போயிட்டு வந்தால் போதும். நைட்டு வந்துடுவியா, சோறு திங்க வருவியா, வரமாட்டியா, சோறை ஆக்கி வச்சுட்டு வைக்க நீ சாப்பிட்டு படுத்துக்கன்னா அவன் என்ன லெவல்லே என்ன செய்வான், வர ஆரம்பிச்சு. நண்பர்கள் யார், எங்கெங்கே போய் நிற்கிறான், யார் யாரை பார்க்குறான், எந்த கேளிக்கைகளுக்கு போகிறான், சினிமாவுக்கு போகிறானா, இல்லை களியாட்டத்துக்கு போகிறானா, இல்லை எங்கேயாவது எவா பின்னாடியாவது சுற்றிட்டு இருக்கிறானா, இவைகளை கொஞ்சம் என்ன செய்யணும், வாட்ச் பண்ணுகிறவர்களாய் பெற்றோர்கள் இருக்கணும். பிள்ளைகள் நினைப்பவை, பேசுபவை, செய்பவை அனைத்தையும் ஆண்டவர் பார்க்கிறாருங்கிறத என்ன செய்யணும், அவங்களுக்கு சொல்லணும். நீ என்ன நினைச்சாலும் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவைகளை பார்க்கிறார். சங்கீதம் 139 மனப்பாடமாக படிக்க வச்சு. நான் படுத்தாலும் எழுந்திருந்தாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் சங்கீதக்காரன் சொல்றாருல, எல்லாத்தையும் நீங்க பார்க்குறீங்க. என் நாவில் சொல் பிரவாததற்கு முன்னமே அந்த சங்கீதத்தை மனப்பாடம் பண்ண வச்சு அவற்றையும் அவர் பார்க்குறார். என்ன மறைக்கலாண்டா, என்ன மறைக்கலாண்டி, ஆனால் அவர் என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்கிறத பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்க. நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும், ஊற்றணும். ஒரே ஒரு எண்ணம் உருவாகணும், நான் தந்த பிள்ளைகளை நானா பெற்றேன் அப்படிங்கிறது இல்லை, ஆண்டவர் என்ன நம்பி அவருக்கென்று வளர்க்கும்படியாக தந்திருக்கிறாருங்கிற எண்ணம் வேணும். என்னையும் நம்பி இந்த குழந்தைகளை கொடுத்துருக்கிறாரு, அதை நான் சரியான வழியில் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான தீர்மானம் தகப்பன்மாருக்குள்ள என்ன செய்யணும், உண்டாகணும். அது ஒரு சம்பவம் அல்ல குழந்தைகள் தருவது, அது ஆண்டவரனுடைய மிகப்பெரிய ஒரு ஈவு. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், அது ஈவு, அவர் தருகிற ஈவு. அதை அவருக்கு நீ வளர்க்கணும்.
இல்லைன்னா நம்மகிட்ட கணக்கு கேட்பார். ஓகே, அதுக்கு அடுத்தால பிள்ளைகளை இளமையிலேயே என்ன செய்யணும்னா தேவன் மேலே அவர்களுக்கு விசுவாசம் வரணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். பாவ மன்னிப்பை சொல்லி கொடுக்கணும். நல்ல சபைக்கு போனீங்கன்னா அங்கே ஞானஸ்நானம் இருந்தால் எப்போ உன் பாவத்துக்கு என்ன செஞ்சிரு, அறிவு வந்த உடனே சொல்லிடு. பாவத்துக்கு மறித்து நீ என்ன செய்ய, நீதிக்கு பிழைத்திருப்பான். அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்பு அப்படிங்கிற காரியத்தில் சபையின் காரியங்கள் அவங்கள ஈடுபடுத்திடணும். அதே போல் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த சபைக்கு என்ன செய்யணும், பிள்ளைகளை சரியாக சொல்லுவாங்க, உள்ளே வரும்பொழுதே சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சபைகளுக்கு, ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபைகளுக்கு பிள்ளைகள் என்ன செய்யுங்க, கூட்டி கொண்டு போங்க. அந்த சத்தியத்தை அவர்கள் அறியும் பொழுது சத்தியம் அவர்களை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை நீ என்ன செய்யணும்னு சொல்லணும், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுப்பான். அவர் தான் எல்லா இடங்களிலும் உன்னை பரிசுத்தமாய் பாதுகாக்க முடியும். நீ எந்த வழியில் தவறாக போயிட்டாலும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை தருகிற ஒரு ஆவியானவர் உள்ளத்துக்குள்ளே இருந்து உன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்து உன்னை வழிநடத்துகிற ஆவியானவருடைய அபிஷேகமும் உனக்கு வேணும். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானமும் வேணும், ஆவியினுடைய ஞானஸ்நானமும் உனக்கு வேணும் அப்படிங்கிற காரியத்தை சொல்லி கொடுக்கணும். தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்கள் வாழ்வில் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்னு சொல்லி கொடுக்கணும். என்ன சொல்லி கொடுக்கணும், உங்கள் மேலே ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். யாரை போல் வாழ்ந்தேங்க, 50 60 எத்தனை வயசு வரைக்கும் வாழ்கிறோமோ எப்படியோ வாழ்ந்துடும். அப்படி இல்லை, என்னை இந்த பூமியில் நீர் கொண்டு வந்ததின் நோக்கம், ஒரு திட்டம் வச்சுருக்கிறீங்க. அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றுகிறவனாக நான் வாழணும். அதாவது வீட்டின் அப்புறம் தியான வேலையின் போது நம்மளும் பிள்ளைகளுக்கு வசனத்தை என்ன செய்யணும், நம்ம படித்தாதானே தெரியும், நம்மளும் நல்லா படித்து அவர்களுக்கு என்ன செய்யணும், சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கணும். அதே போல் ஜெப வாழ்க்கையில் அவங்கள என்ன செய்யணும், ஊக்கப்படுத்தணும். எல்லாம் இருப்பிடம் இருக்குது, நீங்கள் சாரையும் சும்மா எழுதிட்டு வந்து அடிச்சு விட்றீங்களோன்னு நினைக்கிறாங்க. டைம் இல்லாதனால வேகமாக படிக்கிறேன். அப்போஸ்தலர் 6:4 ஜெப வாழ்க்கையில் ஊக்கப்படுத்தும்படியாக ரோமர் 12:12, எபேசியர் 6:18, யாக்கோபு 5:16 இவைகள் எல்லாமே ஜெபத்தில் அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய காரியமாக இருக்குது. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு நீங்கள் விண்ணப்பம் பண்ணி ஆவியில் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதே போல் பரிசுத்த வாழ்க்கை நீ வாழும் பொழுது வாழ்க்கையில் துன்பம் வருங்கிறதையும் அவங்களுக்கு என்ன சொல்லணும், பரிசுத்தமாக இருந்தாங்க, பிரச்சனை வந்துச்சு ஓடிட்டேன்னு பிள்ளைகள் ஓடிடக்கூடாது. அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்கிற காரியத்தை சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகள் மேலே அன்பையும் கரிசனையும் காட்டி அவர்கள் விசுவாசம் ஆளப்படுகிற வழிகளில் அவர்களை நடத்தி நம்முடைய வாழ்க்கையை அவர்களுக்காக என்ன செய்யணும், ஊற்றிவிடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுரை கூறக்கூடியதாக. அதனால தான் இந்த வசனத்தோடு கூட மிகுந்த கனத்த இருதயத்தோடு கூட ஆண்டவர் இந்த தன்னுடைய பழைய ஏற்பாட்டில் அந்த வசனத்தை சொல்லிட்டு, புதிய ஏற்பாடு தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் தான் ஒழுங்கும் கிரமமாக வரிசையாக திட்டப்படி எழுதப்பட்டிருக்கு. அதில் இந்த மல்கியா வசனத்தை கொண்டு வந்து என்ன செய்கிறாரு, அங்கே லூக்கா எழுதுகிறதை பார்க்கணும். நம்ம பின்னாட்களில் பார்க்கணும். இந்த வசனத்தின் இங்கே முற்றுப்புள்ளி எந்த வசனத்தை சொல்லிட்டு ஆண்டவர் அமைதியாயிட்டார். பெற்றோர்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பெற்றோரிடத்திற்கும் திருப்பம். அவ்வளோதான். 400 வருஷம் மிகுந்த அமைதி, மிகுந்த அமைதி. ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை. அவன் எப்படியோ எக்கேடு கட்டு போன்னு விட்டார். 400 வருஷம் கழித்த போது யோவான் ஸ்நானகனுடைய சத்தம் பெற்றோருடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பெற்றோரிடத்திற்கும் திருப்புகிற யோவான் ஸ்நானகனை புதிய ஏற்பாட்டில் வேதனை செய்து குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்கள். ஒரு தாய் தகப்பனை அதிகமாக நேசிக்கிறார். அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறார். அவர்கள் அந்த பிள்ளைகளை அவருக்கென்று வளர்க்கும்படியாக எதிர்பார்க்கிறார். கருதலையாக வளர்க்குறானா, எனக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லி வளர்க்குறான், எனக்கு அர்ப்பணிக்கிறான், தீய வழியில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறானா, என்னுடைய வசனங்களை போதிக்கிறானா, நடக்கும்போதும் உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போது சொல்கிறானா, குடும்ப ஜப தியானத்தில் அவன் பேசுகிறானா, வசனத்தை சொல்கிறானா, நான் இப்படிலாம் கஷ்டத்தில் இருந்தேன், ஆண்டவர் உதவி செஞ்சாருன்னு சொல்கிறானா, எப்பா நான் ஞானஸ்நானம் எடுத்தப்பா, என்னுடைய நடக்க, என்னுடைய செய்கை, என் வழி எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு. என் நினைவில் தோன்றுகிறதுக்கு முன்னே அவருக்கு தெரிஞ்சிருது, நாவில் சொல் பிரவாதத்துக்கு முன்னே தெரியுது, எங்கே போனாலும் பார்க்குறாரு, சமுத்திரத்தில் கடையாந்திரத்தில் போய் தங்கினாலும் பார்த்துடுறாரு. உன் மேலே ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. பிரச்சனை வருதா பயப்படாத,
அருகில் உட்கார்ந்து உன்னை புடமிடுகிற ஒரு ஆண்டவர். வெள்ளியை போல பொண்ணை போல அப்படியே உட்கார்ந்து அழியாதபடி நீ பரிசுத்தமாய் வாழும்படியாக உன்னை புடமிடுகிற ஒரு ஆண்டவர். இவைகளெல்லாம் பிள்ளைகளுக்கு போதிக்கும்படியா. இது சரியா இருந்துச்சுன்னா அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு போதிப்பான், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு போதிப்பாங்க. 4 தலைமுறை 5 தலைமுறை ஆனாலும் அவர்கள் பரலோக ராஜ்யத்தினுடைய வாசிகளாக என்ன செய்வாங்க? விட்டுட்டோன்னு சொன்னா நம்முடைய காரியங்கள் என்ன செஞ்சிடும்? முடிஞ்சு போய் அந்த வேதனையோடு கூட அந்த பாரத்தோடு கூட தான் குடும்பத்தை நேசிக்கிற ஆண்டவன் இந்த சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.